எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஐயோ அவனா, அவங்ககிட்ட பேசினா தலைவலி வந்துருமே அப்படின்னு பல பேர்கிட்ட பேசாமல் இருப்பாங்க. ஆனாலும் விடாமல் வம்படிக்கு கூப்பிட்டு ஹாய் ஹலோ அப்படின்னு என்னத்தையாவது அவனை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் சமீபத்தில் ஒரு தலைவலி என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நல்லா போய்கிட்டு இருந்த மார்க்கெட் இன்னைக்கு கரடிகளினுடைய பிடியில் வந்து 118 பாயிண்ட் என்பது சிக்கி இறங்கியிருக்கு. தெரியும், நாங்கள் நினச்ச நீ கால் பண்ணும்போதே ஏதோ ஒரு 7.5 வருது அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. சமீபத்தில் அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நீங்கள் வந்து ரஷ்யாவினுடைய க்ரூட் ஆயிலை வாங்கக்கூடாது, வாங்கினா உங்கள் மேலே நாங்கள் மறுபடியும் டேரிஃப் சேங்ஷன் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இனிமேல் நீங்கள் ரஷ்யாவினுடைய ஆயிலை வாங்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடையில் இருக்கக்கூடிய சண்டையில் இப்போ இந்த அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஈரான் இருக்கக்கூடிய கடற்பகுதியில் கொண்டு போய் குறுக்கால கப்பலை நிறுத்திட்டு ஈரானுக்கு யாரும் பொருளையும் அனுப்பக்கூடாது, அதே மாதிரி ஈரான்லேருந்து எந்த பொருளையும் வாங்கக்கூடாதுன்னு கொண்டு போய் குறுக்கால கப்பலை நிறுத்திட்டாங்க. அது வந்து ரிமூவ் ஆகிற மாதிரி தெரில. இனி அவங்க சும்மா இருப்பாங்களா? இனி அவங்க பழையபடி என்னத்தையாவது குண்டு போடுறதா என்ன ஏதுன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தீராமல் இருக்கிறதுனாலையும் புது பிரச்சனைகளை திடீர்னு இப்படி நீங்கள் வந்து ரஷ்யாவுடைய ஆயில் இனிமேல் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க மார்க்கெட்டை. கொஞ்சம் மேலே ஏறி வந்தோடனே அப்பாடா லாபத்தை புக் பண்ணிவிட்டு ஓடி போயிடுவோண்டா அப்படின்ற மாதிரி பல பேர் லாபத்தை புக் செய்ததனாலே இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் என்பது நிஃப்டி இறங்கி போச்சு. அதுக்காக நீங்கள் வந்து மார்க்கெட்டில் நல்ல நியூஸே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். க்ரூட் ஆயிலினுடைய விலை இறங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. அதே மாதிரி மேக்சிமம் ஈரான் மேலே அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய வார் என்பது இந்த மாத கடைசியோ அல்லது அடுத்த மாத கடைசி வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்றாங்க. அதையும் தாண்டி போகிற மாதிரி இருந்தால் அமெரிக்காவிலேயே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய பாராளுமன்றத்தில் ஓட்டெடுப்பு நடத்தி இப்போ ஓட்டு போட்டுட்ருக்கிறவங்க, அதாவது ஈரான் வார் நடக்கட்டும் அப்படின்னு ஓட்டு போட்டுருக்கிறவங்கெல்லாம் மாற்றி இல்லை இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா பேசிக்கிறாங்க. ஸோ அதுக்காக கெட்ட நியூஸ் மட்டுமே இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லை, சில பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. ஆனால் இன்னைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் என்பது 110 பாயிண்ட் கும்பா. இன்னொரு நண்பருமே என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு நஷ்டம் வர்றதுக்கு இதுதாங்க காரணம். இந்த 4 பேர் இருக்கானுங்க பார்த்தீங்களா, இவனுக்கு லாபத்துக்கே வரமாட்டேங்கிறாங்க. இந்த ஷேர்ஸ் எல்லாம் என் கையில் இருக்குது, ஆனால் மேலேயே ஏறி வரமாட்டேங்கிறானுங்க. இதனால தாங்க எனக்கு கடுமையான லாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அதில் இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ்லாம் ஒரு காலத்தில் 40-50 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. போன குவார்ட்டரில் வெறும் 3.5 கோடின்னு லாபம் கொடுத்துருக்கான். அதனால தான் இந்த பங்கை பிடிச்சி கும்பா பாட்டு பாடி அதை வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் 30 ரூபாயிலிருந்து 7 ரூபாய்க்கு கொண்டு வந்து இறக்கி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் போயிருக்கு. அதனால தான் மார்க்கெட்டில் அவனை பிடிச்சி இறக்கி விட்டுருக்காங்க. இவனுடைய Q4 ரிசல்ட்ஸ் என்ன வருது அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கேஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த நம்பரை எடுத்து வச்சிருக்காரு. இது ஏதோ லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பங்கு தான். ஆனால் என்ன பிரச்சனையில் சிக்கி சீரழிஞ்சு கிடக்கிறான்னு தெரில. இவனும் வந்து 1 இயர் லோல்லப்பா. இப்படி இருந்தப்பாவும் அந்த நண்பருக்கு எப்படிங்க சந்தோஷம் வரும்? சென்கோ கோல்டு அப்படின்ற ஒரு பங்கை வாங்கி வச்சும் நஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இந்த சென்கோ கோல்டு சமீபத்தில் லாபம் செய்யக்கூடிய பங்காக தான் இருக்குது. அவனுடைய சேல்ஸ் எல்லாம் 3032 கோடின்னு சேல்ஸ் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த சேல்ஸுக்கு ஒரு மரியாதை இல்லை, ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு மரியாதை இல்லை. சமீபத்தில் இயர்லோ பக்கத்தில் வந்தவன் பெருசாக ஏறாமல் ஒரே மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ இதனுடைய Q4 ரிசல்ட் என்ன வருகிறது அப்படின்னு பல பேர் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று கூட ரயில்வே துறை பங்கு ஒன்று நல்லா மேல் நோக்கி ஏறி வந்தான். ஆனால் இந்த டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் இன்னும் தன்னுடைய 52 வீக் லோன்லேருந்து பெருசாக ஏறி வரல. 600 ரூபா ரேஞ்சிலேருந்து 700 ரூபாயெல்லாம் வந்திருக்கான் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவனுடைய பழைய கையெல்லாம் 1000 ரூபா பக்கத்தில் இருக்குது. இப்படி சரிஞ்சு கிடக்கும் பொழுது அவரு தான் அதான் சொல்கிறாரு, இந்த ரீசன்னால தாங்க எனக்கு லாஸ் ஆகிருக்கு, அவனுக்கு திரும்பி ஏறாமல் இருக்கானுங்க. நண்பர்களே, இவர் மட்டும் இல்லை, பல பேர் வந்து லாஸ் செய்யறதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஒன்றா இந்த பென்னி ஸ்டாக்ஸ், அதாவது ரொம்ப சீப்பாக இருக்கக்கூடிய பங்குகள் திடீர்னு மேலே ஏறிடுமோன்னு சில பேர் நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 10 ரூபாயில் இருக்கக்கூடிய பங்கு 100-200 ரூபாய்க்கு இது போகுமா அப்படின்ட்டு. அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா போன்ற பெரிய ஆட்கள்னால தான் அப்படி ஃபோர்காஸ்ட் பண்ணி என்ன ஏதுன்றது தெரிய முடியும். அவங்களுக்கெல்லாம் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். பேலன்ஸ் ஷீட்டு மற்ற ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸ்லாம் எப்படி ரீட் பண்ணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்.
ஸோ நம்மளால் அப்படி முடியுமா அப்படின்றது டவுட். ஸோ இந்த பென்னி ஸ்டாக்ஸ் ரொம்ப சீப்பான விலையில் இருக்கக்கூடிய பங்குகளை பிடிக்கணும். 10 ரூபாய்க்கு கீழே இருக்கிறது ₹1.50 ஒரு முக்கிய காரணம் லாஸ் செய்யறதுக்கு. அப்படியும் இல்லைன்னா இந்த மார்க்கெட் லீடர் இல்லாமல் இருக்கக்கூடிய பங்குகளை போய் எடுக்கிறது. ஒரு மார்க்கெட்டில் வந்து இப்போ எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் பெரிய ஆளுகளாக லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் ஏதாவது ரொம்ப குட்டியூண்டு பங்குகள் எனத்தையாவது ஒன்று எடுத்து வச்சுறது. அப்புறம் முக்கியமாக பொறுமை இல்லாது. பார்த்தீங்களா, மார்க்கெட் வந்து ஒரு 3 மாதத்துக்கு என்றைக்காவது ஒரு நாள் தான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பான். மற்ற நாள்லாம் நம்ம பொறுமையாக ஸ்டாக்குகளை சேகரித்து வைக்கக்கூடிய வேலைகளை தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான காரணங்கள் ஒருத்தருக்கு லாஸ் வருது அப்படின்றதுக்கு. இந்த தேஜாஸ் நெட்வொர்க்ஸ் அப்படின்ற பங்கு வெளியிடுற மாதிரி காலாண்டு முடிவுகள் ஒரு 10 பேர் வெளியிட்டோன்னா போதும். அப்புறம் ஒரு பெரிய துண்டா ஒன்று வாங்கி தலையில் போட்டு கோந்துக்கலாம். அதாவது இந்த தேஜாஸ் நெட்வொர்க்ஸ் இன்றைக்கி 4% என்பது இறங்கியிருக்கு. அது சமீபத்தில் கடும் சரிவான பிறகு இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ₹1000 300 வந்து விழுந்த பிறகு ஏதோ ஒரு பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்ற செய்தி வச்சுக்கிட்டு லேசாக மேல் நோக்கி ஏறி வந்தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அவங்களுடைய சேல்ஸ் என்பது வெறும் 333 கோடி, அவங்களுடைய நஷ்டம் என்பது 211 கோடி. யாரையுமே ரொம்ப துன்பப்படுத்தும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே அடப்புவாங்கயா அப்படின்ற மாதிரி மனசு வெறுத்து விட்டுருவாங்க. ஷேர் மார்க்கெட்லேயே அதே மாதிரி தான். பல முதலீட்டாளர்கள் ஒரு கட்டத்தில் மனசு வெறுத்து போயிடுவாங்க. அதாவது ஷேர்களை வாங்கி வச்சுருப்பாங்க, அவன் கீழே விழுந்துக்கிட்டே இருப்பான், ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையாக கோந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு அவன் தொடர்ந்து நஷ்டம் 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 அட போங்க அப்படின்னு மனசு வெறுத்து போய் அந்த பங்கில் போட்ட பணத்தையே மறந்துட்டு அடுத்த வேறு ஏதாவது பங்குகள் இருக்குதா அப்படின்ற மாதிரி பார்க்க போயிடுவாங்க. ஸோ இது மாதிரி சோர்ந்து கிடக்கக்கூடிய பங்குகளுக்கும் சரி, சோர்ந்து கிடக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கும் சரி என்ன வேணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு பெரிய லாபம் அப்படின்றத அந்தந்த பங்குகள் செய்யணும். அடடா, இந்த கேலண்ட் அப்படின்ற பங்கு வச்சுருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்றைக்கும் அது ஒரு 14% ஏறி இருக்குது. நண்பர்களே, இந்த சமயத்தில் வந்து பல சார்ட்டுகளை பார்த்தா நம்மளுக்கு சைட்வேஸ் மாதிரி இருக்கும். இறங்குறதும் ஏறுறதும் இறங்குறதும் ஏறுற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி இருந்துட்டால் கூட பரவாயில்ல தான். ஆக்சுவலாக இந்த ஐசிசி லொம்பார்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் என்ற பங்கு சமீபத்தில் அப்படி தான் இருந்தது. அவனுடைய வேலையை என்னென்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதாமே இருந்தது. சமீபத்தில் கீழே வந்து விழுந்திருந்த சமயத்தில் இவன் குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனில் அதுக்காக ஏறினானா அல்லது மார்க்கெட்டே திரும்பி ஏறினதுனால எல்லாரும் கூட சேர்ந்து கூட்டத்தோட கூட்டமாக கோயிந்தா கோயிந்தான்னு புண்ணியத்தை தேடிட்டு ஓடிட்டானா அப்படின்றது தெரில. எது எப்படியோ இதனுடைய ரிசல்ட் என்பது நம்மளுடைய கார்ப்பரேட் கம்பெனி மேலே வச்சுருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை காப்பாற்றும் விதமாக தான் இருக்குது. 547 கோடி லாபம். இதை தொடர்ந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்க்கும்பொழுது இந்த ஐசிசி லொம்பார்ட் என்பது 1.5% ஏறி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, சில பேர்த்துக்கு கம்பெனியினுடைய பெயர்களை பார்த்தாவே போதும், உடனே அவங்களுடைய மைண்ட் செட்டில் என்ன தோணும் அப்படின்னா சில பேருக்கு இது எடுத்து வைக்கணுமோ அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா அந்த கம்பெனியினுடைய பெயர்கள் அவங்கள அப்படியே கவர்ந்து இழுக்கும். அப்படித்தான் இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் என்பது ஐபிஓவாக வந்த பொழுது பல பேர்த்த கவர்ந்து இழுத்துக்கிட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா கும்பா குட்டியாய் 40% என்பது இது இறங்கி போச்சு. இறங்கிய பின்பு சமீபத்தில் மார்க்கெட் திரும்பி ஏறி வரும்பொழுது இவனு கூட்டத்தோட கூட்டமாக மேலே ஓடி வந்துட்டான். அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 30%. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூடி 40% கீழே இறங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் டேர்னிங் எடுத்து அடிச்சாம் பாருங்க, கிட்டத்தட்ட 30% என்பது ரெக்கவரி ஆயிருக்கான். ஸோ பெரும்பாலும் வந்து பெரிய பெரிய பங்குகள் தன்னுடைய உச்சியிலிருந்து ஒரு 40% என்பது இறங்கும் பொழுதோ அல்லது தன்னுடைய உச்சியிலிருந்து ஒரு 60% இறங்கும் பொழுதோ மார்க்கெட்டில் ஒரு சிறிய அளவில் ஏதாவது ஒரு செய்தி வந்து அவனுல உதவி செய்கிறானு. அப்படித்தான் இந்த இது வந்து கிட்டத்தட்ட 40% இறங்கி கிடந்த பொழுது ஒரு மேஜிக் மாதிரி, ஏன் அவன் இன்னுமே ஒரு 20-40% இறங்கி ஓடாது, ஒரு 90% கூட இறங்கி கும்பா பாட்டு பாடலாமில்ல. அப்புறம் எப்படி அவனுக்கு திடீர்னு 40% இறங்கின பிறகு ஒரு 30% ஏறிச்சு? ஏதோ ஒரு வகையில் பண்ணுறாங்க. ஸோ 40% என்பது இறங்கி கிடந்த பொழுது இந்த ஹெச்டிஎஃப்சி ஃபைனான்சியல் சர்வீசஸ் அப்படின்ற பங்கினுடைய பெயரை வச்சுக்கிட்டு அதனுடைய குரூப் ஆஃப் கம்பெனிஸை வச்சுக்கிட்டு உள்ளே போனவங்களுக்கு இப்போ ஒரு 30% என்பது ஏறி இருக்கு.
அடடடா, இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற பங்கு சமீபத்தில் என்ன ஒரு ஆட்டம் பாருங்க நண்பர்களே. அவனுடைய ஆட்டத்துக்கு அளவில்லாத வகையில் இப்படி ஆடிக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ கூட சமீபத்தில் லோ ரேட்டில் அந்த பங்கு 200 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தப்ப 6 மந்த் லோவில் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி செய்திகள் இருந்தது. கடைசியில் இப்போ போய் நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது சமீபத்தினுடைய ஒரு வருஷ உச்சத்தில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி எத்தனையோ பங்குகள் கீழே விழுந்து கிடக்குதுங்க நண்பர்களே. மேலே ஏறி உதவி செஞ்சானுன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். இல்லைன்னா பாவம் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் மனசை விட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் முடிஞ்சுதுங்க, வேறு பங்கு ஏதாவது பார்க்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி பாவம் மனசு சோர்வாயிடுவாங்க. அப்படி தான் இந்த ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ் என்பது அது ஆல்மோஸ்ட் லைஃப் லோவில் போய் 200 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இப்போ ஒரு 20% என்பது மார்க்கெட் ஏறினங்காட்டி மேலே வந்திருக்கான். இனி இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இன்னைக்கு தேதியில் 5% ஏறியது ஒரு செய்தியாக இருக்குது. ஆஹா, வெற்றி சரித்திரம் அப்படின்ற மாதிரி கீழே இருந்து மேல் நோக்கி ஏறிய பங்குகளினுடைய செய்தியில் இந்த NLC இந்தியா அப்படின்ற பங்கு இருக்குது. அவன் இன்னைக்கு 10% ஏறி இருக்கான். அது பெரிய விஷயம் இல்லை. அந்த 10% ஏறி 2024 போய் யாராவது சிக்கியிருந்தா கூட அவங்கள இத்தனை வருஷம் கழிச்சு காப்பாற்றி விட்டுருக்கான். இதே ஒருத்தர் ட்ரேடிங் பண்ணி 2024 லாஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா மறுபடியும் அவங்களால ட்ரேடிங் பண்ணி இந்த வருஷம் எடுத்து பார்க்கும்பொழுது பெரிய லாபத்துக்கு வந்திருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா பெருசாக தகவலே நம்மகிட்ட இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டே இல்லை. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணவங்க 2024 உச்சாணி கொம்பில் முதலீடு பண்ணியிருந்தா கூட இப்போதைக்கு அவங்களுடைய வாங்கின பலம் என்பது சேர்ந்துருக்கு அப்படின்ற தகவல் தான் இந்த NLC இந்தியா அப்படின்ற பங்கு தன்னுடைய சார்ட்டை காட்டுது. ஆக மொத்தம் நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லாஸில் இருந்தால் கூட ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட வாங்கின வளம் வர்றதுக்கு வாய்ப்பு என்பதெல்லாம் இந்த NLC இந்தியாவை பார்த்துக்கிறோம். உண்மைதான், அது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு கும்பா தான். பேங்க் எப்படியில் போட்டிருந்தா கூட லாபம் எல்லாமே கரெக்டு தான். கடைசிக்கு ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அந்த வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் என்றைக்கு வேணாலும் நம்மளை காப்பாற்றி விடலாம் என்பதற்கு இந்த NLC இந்தியா என்பது ஒரு உதாரணம். ஸோ நல்ல நல்ல பங்குகள் என்றைக்கு மேலே காப்பாற்றுவான்னே தெரியாது. இந்த விப்ரோ என்பது தற்போதைக்கு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்கு தான். அந்த தேஜாஸ் நெட்வொர்க்ஸ் மாதிரி எங்கேயாவது லாஸ் மேக்கிங்னா ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கடந்த குவார்ட்டரில்? இல்லை, இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் மேக்கிங்னு தான் அவங்க ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த SCI அப்படின்ற ஒரு பங்கு, அவனு என்ன லாஸ் மேக்கிங்காக பண்ணிக்கிட்டு இருக்கான்? இல்லை. இந்த சமயத்தில் இந்த SCI அப்படின்ற பங்கு சமீபத்தில் 140 ரூபாயிலிருந்து 250 ரூபா, அவ்வளோதான், ஒரு வருஷத்தில் பணத்தை டபுள் பண்ணி விட்டான். ரெண்டுமே லாபம் செய்யக்கூடிய பங்குகள் தான். SCIயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் நஷ்டமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, லாபம் என்பது பண்ணுறாங்க. ஆனால் இந்த SCIக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் என்பது விப்ரோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இன்னும் கிடைக்கல. அவங்களுக்கு எப்போ அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அதனால் இந்த விப்ரோ போன்ற பங்குகளை வச்சுருக்கவங்களுடைய போர்ட்ஃபோலியோவெல்லாம் பெருசாக இன்னும் லாபத்துக்கு வரல. ஒரே இடத்துக்குள்ளே தான் சுற்றி கொண்டு இருப்பதும் கொஞ்சம் கீழே இறங்கி சுற்றி கொண்டு இருப்பதுமாகவே இருக்கிறது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் ஒரு மாய வலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 6000-7000 ஷேர் இருக்குது. எவனாவது ஒருத்தர் தடார்னு மேலே ஏறிடுவான். அடடா, நம்ம ரேலியை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி தோணும். அதை கணக்கு வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பங்கில் கொண்டே பணத்தை போட்டு வச்சுருப்பான். அவன் பாட்டுக்கு படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பான். இந்த அவந்தி ஃபீட்ஸ் அப்படின்ற பங்கெல்லாம் அது மாதிரி தான். அவன்லாம் ஒரு காலத்தில் 300 ரூபாயிலிருந்து ரேலி ஆரம்பித்தவன் 1300 வரைக்கும் போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த பங்கில் பெருசாக செய்தி என்பது வரல. இப்போ என்ன செய்தி வந்திருக்குன்னா, இது மறுபடியும் அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றி விடுறதுக்காக தன்னுடைய பழைய ஹைக்கு வந்திருக்கா அல்லது புதிய உச்சத்துக்கு வர்றதுக்காக வந்திருக்கா என்னன்றது தெரில. ஸோ இனி இந்த பங்கு இந்த இடத்துலேருந்து கீழே விழுகிறானா ஏறானான்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரேலியை கொடுத்துட்டு முக்கியமான கட்டம் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அது வரைக்கும் போயிருக்கான். இனி இவனுடைய பாதை சிங்கப்பாதையா பூப்பாதையான்னு தெரில. இங்கே பாருங்கள், இந்த IDBI பேங்க் அப்படின்றது என்ன பண்ணால், இவனும் அந்த மாதிரி தான் பெரிய சிங்கப்பாதை மாதிரி அவன் பாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட ஹை வந்துட்டான். அப்புறம் கீழே விழுந்துட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வந்தான். எதுக்கு வந்திருக்கான்னா, அவன் காப்பாற்றி விடுறதுக்காக வந்திருக்கான். சிங்கப்பாதை எடுத்துக்கிட்டு புதிய உச்சத்துக்கு 200 300 போகலான்ட்டுலாம் அவன் வரல. சரி, எல்லாம் ஓடி போயிருங்கன்னு காப்பாற்றி விடுறதுக்காக அதே இடத்துக்கு வந்திருப்பான் போல். ஸோ நம்ம ரேலியை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கீழே வருத்தப்படுறதுல தப்பு இல்லை. மேலே போய் சிக்கிக்கிட்டு கீழே விழுந்துருச்சுன்னா தான் கும்பா அப்படின்ற மாதிரி ஆகிடும்.
ஸோ இன்றைய தேதியில் கீழே விழுந்துட்டு இனி ஏறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த எஃப்எஸ்எல் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற பங்கு உண்டு. அவன் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்னென்னா, மற்ற கம்பெனிகளை விடவும் டெக்னாலஜி கம்பெனியில் இவன் டபக்குன்னு இப்போ 200 ரூபாயிலிருந்து 246 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இனி அடுத்தது இவன் என்ன செய்வான் அப்படின்றது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் இன்றைய மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 12% கீழிருந்து ஏறிய பங்குகளில் இந்த எஃப்எஸ்எல் அப்படின்றது இருக்குது. நண்பர்களே, இதை கவனிச்சிங்களா? ஓவரால் மார்க்கெட் டவுனு கும்பா, ஆனால் பல்வேறு பங்குகள் இன்றைக்கி 10% 12% ஏறியிருக்கான். பார்த்தீங்களா இந்த ரிசல்ட் சீசனில்? அதுக்கு ரிசல்ட் சீசன் ஒரு காரணம், ரிசல்ட்டினுடைய அறிவிப்பு இன்றைய தேதிக்கு பக்கத்தில் வந்திருக்கிறதும் காரணம், ரிசல்ட்டுகளை அறிவித்திருக்கிறதும் ஒரு காரணம். ஸோ எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உலகம் முழுவதும் இருந்துட்டு இருந்தாலும் சரி, 1008 தலைவலிகளை தரக்கூடிய ஒரு மனுஷன் நம்மளுக்கு கால் பண்ணி அரை மணி நேரம் பேசினாலும் சரி, அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு மதிப்பும் மரியாதை இருக்குது. இதை நான் எந்த காலத்துலையும் மறக்க மாட்டேன். ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனில் தான் நம்மளுக்கு பெருசாக லாபம் வரக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகம். அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்குகளை சேகரித்து 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் லாக்கை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ 3 மாதத்துக்கு கூட தொடர்ந்து பணம் போடக்கூடிய கெப்பாசிட்டி நம்மகிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டு, அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த பியர் மார்க்கெட் சுச்சுவேஷனில் நம்மளுக்கு உதவி செய்யவே செய்யாது. மார்க்கெட் நல்லா இருக்குது, புல்லிஷ் கண்டிஷன்னா ₹1 ஸ்டாக்கு கூட ஏறுவான். இந்த பென்னி ஸ்டாக்கு, மைக்ரோ கேப்பு, ஸ்மால் கேப்பெல்லாம் கூட தூக்கி தலையில் வச்சு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் நல்லா இருக்கிறது தான் இப்போ இல்லையே. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு 3 மாதத்துக்கு கூட ஒரு எஸ்ஐபி மூலியமாக நம்மளால் முதலீடு பண்ண முடியல அப்படின்னா நம்மளை கண்டிப்பாக கஷ்டப்படுத்தி தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி நண்பர்களே, கீழே இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகளில் இந்த டாபர் இந்தியாவும் இருக்குது. இதுவும் ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு தான், விப்ரோ மாதிரி. இந்த பங்கு வச்சுருக்கிறவங்களுக்கு என்றைக்கு ஒரு நல்ல காலம் வரும் அப்படின்றது தெரில. இன்னைக்கு தேதியில் யாருக்கு நல்ல காலம் வந்திருக்குன்னா, இந்த எஃப்எஸ்எல் அப்படின்ற பங்கு வச்சுருக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் கிராஷ் ஆகி சமீபத்தில் ஒரு 20% ஏறி இருக்குது. நண்பர்களே, நம்மளே ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சு ரிட்டையர்மெண்ட் ஆயிடணும், வச்சிருக்கக்கூடிய பங்குகள்லாம் இமாலய சாதனை மாதிரி போகணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு சில பங்குகள் உதவி செய்கிறாங்க, சில பங்குகள் உதவி செய்கிறதில்ல. இப்போ இந்த ஜிஎம்டிசி அப்படின்ற ஷேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2020 இது வெறும் ₹49 இருந்தது. இப்போ 740. அதை கூட விடுங்க, 2025 ஸ்டார்டிங்கில் ₹245 தான் இருந்தது. ஆனால் இப்போ ₹745 இருக்குது. ஆனால் இன்னும் சில பங்குகள் அந்த மாதிரி சம்பாரித்து தரல, அல்லது சம்பாரித்து கொடுத்துட்டு கீழே இறங்கிடுறாங்க. ஸோ சம்பாரித்து கொடுக்கும்போது ஓரளவுக்கு லாபத்தையும் புக் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் ஒரு உதாரணம். இதை ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு சூப்பருங்க, ₹100 800 வந்துட்டால் அடுத்தது ₹800 ஒரு வேளை 8000 போயிருமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவன் இட்லி குண்டாவை கழுவி கமுத்தி வச்ச மாதிரி ₹800 மறுபடியும் ₹300 சரிஞ்சு வந்து விட்டது. ஸோ இது நல்ல கான்செப்ட் தான், ஸ்டாக் மார்க்கெட்டில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு ரிட்டையர்மெண்ட் ஆயிடணும் அப்படின்றது. ஆனால் ஒருவேளை அது உதவி செய்யலை அப்படின்னா இந்த பவர் கிரிட் போன்ற பங்குகள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, அவன் கீழிருந்து மேலே வந்துட்டு சம்பாரித்து தரவே இல்லை. கீழே ₹60 311 வரைக்கும் வந்துட்டு சம்பாரித்து தரவே இல்லைனாலும் இதில் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று இருக்குது. என்னென்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். அவன் கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் ஈல்டு ₹80 எவ்வளவு டிவிடெண்ட் அப்படின்றத பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ₹9 பக்கம் டிவிடெண்ட் தரான். அப்போ ₹40 அந்த ரேஞ்சில் பிடிச்சிருக்கிறவங்களுக்கு அவ்வளவுதான். அந்த 2008 பீரியட்லாம் கிராஷ் ஆச்சு, அப்போல்லாம் ₹20 தான் கணக்கில் இந்த ப்ரைஸ் ட்ரேட் ஆகிருக்கு. அவ்வளோதான், அவங்களுக்கு டிவிடெண்ட்டை வச்சே வாழ்க்கையில் ரிட்டையர்மெண்ட் ஆகிக்கிட வேண்டிதான். அதனால் நண்பர்களே, இந்த ஸ்டாக் மார்க்கெட் என்பது ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி. அப்பப்போ இவனுக்கு பிரச்சனை கொண்டு வர்றது எதுக்கு அப்படின்னா, நம்ம சம்பாதிக்கிறதுக்கு, தொடர்ந்து பணத்தை போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்குகளை இறக்கி விட்றதுக்காக தான் இவனுக்கு கொண்டு வரானு. அப்புறம் மறுபடியும் நல்லா மேல் நோக்கி வரும் பொழுது அது என்னைக்காவது 3 மாதத்துக்கு 1 நாள் 2 நாள் தான் வரும். அன்னைக்குன்னு பார்த்து நம்ம லாபத்தை புக் பண்ணிக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு நம்ம அந்த நண்பர் சொன்ன மாதிரி நம்மளுடைய லாஸ் செய்யறதுக்கு இதெல்லாம் தான் காரணம். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.